தக் லைஃப் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம் ஆஃப் த இயர்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்ப பர்சனலாக பயங்கரமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு படம். அந்த படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்குது. ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா த பிளாஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்டையும் எக்ஸ்பெக்டேஷனையும் கியூரியாசிட்டியும் கிரியேட் பண்ணியிருக்கு இந்த ட்ரைலர் அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரைலரில் என்னென்ன விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அதன் மூலமாக படத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கமல் சார் பற்றி பார்த்துடலாம். பயங்கரமாக இருக்குது அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இதில் பார்க்குறதுக்கு. இந்த படம் பற்றின முதல் வீடியோ அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து அந்த ரங்கராய சக்திவேல் நாயக்கர் அப்படிங்கிற மாதிரி டைலாக்ஸ்லாம் சொல்லிட்டு ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஃபைட்ஸ் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்துருந்துச்சு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில். என் பேர் ரங்கராய சக்திவேல் நாயக்கர். அந்த லுக்கும் அதில் ஒரு பண்ணியிருந்த ஆக்ஷன் சீக்வன்ஸுமே பார்க்குறப்ப பயங்கரமாக இருந்துச்சு. பட் ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா அது சும்மா ஒரு ப்ரோமோ வீடியோ தான், அந்த கெட்டப்போ இல்லை அது சம்மந்தப்பட்ட காட்சிகளோ படத்தில் இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் அந்த டீசர்லையுமே அதே கெட்டப்பில் இருந்தார். இந்த ட்ரைலரில் பார்க்கும்போது அதை விட பல மடங்கு அதிகமான காட்சிகள் இருக்குது. நிறைய கெட்டப்ஸில் இருக்கிறாரு. ஒரு ஷாட்டில் பார்த்தோம்னா அந்த நாயகன் கெட்டப்பில் இருக்கிறாரு. அந்த சின்ன வயசு சிம்புவை வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்க ஒரு காட்சி. அதுக்கப்புறம் அந்த ஷார்ட் ஹேர் வச்சுக்கிட்டு கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு லுக்கில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த நிறைய முடி தாடிலாம் வச்சுக்கிட்டு அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஃபைட்ஸ் பண்ணிட்டு இருந்தார்ல அந்த கெட்டப்லையும் இருக்கிறாரு. இது போக இதுக்கு முன்னாடி அந்த டீசர்ல இன்னொரு டிஃபரெண்டான கெட்டப் இருந்துச்சு. குருதி புனல் கமல் மாதிரியான ஒரு லுக்லயுமே இருந்திருந்தாரு. ஸோ இது எல்லாமே சும்மா கெட்டப்னு சொல்லிட்டு வேற வேற மாதிரியான ஃபேஸ் இருக்கிற மாதிரியான கெட்டப்ஸ் கிடையாது, கமல் சாரே தான். பட் அவரோட அந்த சின்ன சின்ன ஹேர் ஸ்டைல் சேஞ்சஸ், ஏஜ் குரூப் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேற வேற டைமென்ஷன்ல அவரை பார்க்கறதுக்கு ரொம்பவே ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. அடுத்தது அந்த ட்ரைலர்ல வந்து நம்ம அதிகம் எதிர்பார்த்திருந்த விஷயம், நம்மள பெருசா சர்ப்ரைஸ் பண்ணிருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா கமல் சார், சிம்பு சார் இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன்ஸ் தான். இவங்க ரெண்டு கேரக்டர்ஸும் என்னவா இருப்பாங்க, ரெண்டு கேரக்டர்ஸ்க்கும் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கும், இதுல வந்து அப்பா பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் சொன்னாங்க. ஒரு சிலர் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு தான் கான்ஃப்ளிக்ட் ஃபைட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நமக்குமே நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. ஆனால் ட்ரைலரில் இவங்க ரெண்டு பேருக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் பார்க்கும்போது நிறைய இடங்களில் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு சில இடங்களில் ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. பயங்கரமான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ரெண்டு பேருக்குமே இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஃபர்ஸ்ட் அவங்க ரெண்டு பேருக்கும், அதாவது அந்த ரெண்டு கேரக்டர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய பாண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கமல் சார் வந்து சிம்பு, சின்ன வயசு சிம்பு வந்து இவர் தான் வந்து அடாப்ட் பண்ணி கூட்டிட்டு வரார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதில் ஒரு ஷார்ட்ல ஒரு டயலாக் கூட ரொம்ப முக்கியமான டயலாக் இருக்கு. நீ வந்து என்ன எமங்கிட்டேருந்து காப்பாற்றினவன், இனிமே நீயும் நானும் ஒன்று கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்ற அந்த டயலாக் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நான் 8 அடி பாஞ்சா நீ 18 அடி பாயணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றது, அவர் வந்து இல்ல 16 சொல்லி கரெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேருக்குமான பாண்டை சொல்லக்கூடிய நிறைய காட்சிகள் இந்த ட்ரைலர்ல இருக்கு. இந்த விஷயங்களை யோசிச்சு பார்க்கும்போதே நமக்கு வந்து ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா கமல் சாரோட பயங்கரமான ஃபேன் தான் எஸ்டிஆர் அவர்கள். கமல் சாருக்கு அடுத்ததா சினிமாவில் இருக்கிற எல்லா கிராஃப்டையுமே ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டாவும் சிம்பு அவர்கள் இருக்கிறாரு. நிறைய பேர் வந்து அவர் வந்து அடுத்து கமல், அடுத்து உலகநாயகன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்க்ரீன்ல இந்த மாதிரி காட்சிகளை நமக்கு பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அப்புறம் நீ தான் அப்படின்னு சொல்லக்கூடிய டைலாக்ஸ்லாம் கூட இருக்குது. ஒரு சீன்ல கமல் சார் சொல்றாரு, நான் வந்து உள்ள இருந்து பார்த்துப்பேன், இங்கே வந்து அமரன் இருந்து எல்லாத்தையுமே பார்த்துமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கிட்டத்தட்ட வந்து இந்த துப்பாக்கி அப்படிங்க சிவா அப்படிங்கிற விஜய் சிவகார்த்திகேயன் அந்த சீனுக்கு ஈக்குவலான ஒரு சீனாக தான் இது தெரிஞ்சது. அதே போல சிம்பு அவர்கள் அவரோட இன்ட்ரோ ஷாட்ல இருந்து அவரோட ஒரு ஷாட்லையுமே பயங்கர ஸ்மார்ட்டாக ஹேண்ட்ஸமாக இருக்கிறாரு. அவரோட லுக்கும் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் பயங்கரமாக இருக்குது. இது வந்து படத்தில் என்னவா ரெஃப்ளெக்ட் ஆக போகுது அப்படின்னு நான் யோசிக்கும் போதே பயங்கரமாக இருக்கு. அவர் என்ட்ரி ஆகிற அந்த கார் ஷாட்டுக்கு அப்புறமா அந்த கார் டிக்கி ஓப்பன் பண்ணுற மாதிரியான ஒரு ஷாட் இருக்குது. பயங்கர மாசா இருந்துச்சு அந்த ஷாட். அதுக்கப்புறம் கமல் சார் கூட வரக்கூடிய அந்த காம்பினேஷன் சீன்ஸாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் இன்னொரு ஷாட்ல வந்து இதுக்கப்புறம் இங்கே இனிமேல் நான் தான் வந்து ரங்கராய சக்திவேல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஷாட்டாக இருக்கட்டும். இப்படி நிறைய காட்சிகளில் வந்து ட்ரைலரில் நம்ம பார்த்த வரைக்குமே ஒரு பெரிய ஹோப் கொடுத்துருக்காரு சிம்பு அவர்கள். அடுத்ததான் இந்த ட்ரைலரில் நம்மளை பயங்கரமாக எக்ஸைட் பண்ண விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா ஆக்ஷன் சீக்வன்சஸ் தான். ஸோ ஃபைட் சீன்ஸ் எல்லாமே பயங்கர மாடர்னாக, பயங்கர ட்ரெண்டாக, இன்னைக்கு இருக்கிற ஜென்சி கிட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி ரொம்ப ஸ்மார்ட்டாக எடுத்துருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆக்ஷன் சீன்ஸஸ் நம்ம எதிர்பார்ப்போம் தான், அது ரொம்ப ஸ்மார்ட்டாக எடுத்திருப்பாங்க தான், அது எல்லாமே நமக்கு தெரியும் தான். பட் ஸ்டில் நம்மளை ரொம்ப எக்ஸைட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா கமல் சாருக்கும் சிம்பு சாருக்கும் ஃபைட் சீக்வன்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். நம்ம யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா நின்று சண்டை போட்டுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம். அதுல குறிப்பா ஒரு 2 ஷாட் இருக்குது. மேபி கிளைமேக்ஸ் ஃபைட்டா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். கமல் சாரும் சிம்பு அவர்களும் வந்து ஒருத்தர் கழுத்தை பிடிச்சிக்கிட்டு சண்டை போடுற மாதிரி ஒரு ஷாட். அதை பார்க்கும்போதே பயங்கர மிரட்டலா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அதே மாதிரி கழுத்தை பிடிச்சிக்கிற மாதிரி இன்னொரு ஷாட்டுமே இருக்குது. ஒரு ஷாட் வந்து ஒரு டெரஸ்ல வந்து நைட்டில் நடக்கிற மாதிரியான ஒரு ஷாட்டு. இன்னொன்று வந்து ஒரு மலை பிரதேசத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஃபைட் சீக்வன்ஸ். மலை பிரதேசம் அப்படிங்கிறது இந்த ட்ரைலரோட ஆரம்பத்துலேருந்தே வந்துகிட்டு இருக்குது. 2-3 இடங்களை காட்டுறாங்க. அந்த லொகேஷன்ஸ் பற்றி நம்ம பின்னாடி பேசலாம். பட் அந்த ஒரு பர்டிகுலர் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸுமே மிரட்டலாக இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக கமல் சார் அந்த ஒரு ஷாட்டில் அவரோட ஃபேஸை மட்டும் பாருங்க, அவரோட அந்த ஐபால் மூவ்மெண்ட் எல்லாமே பார்க்கறதுக்கு பயங்கர ஃபெரோசியஸாக இருக்குது. ரொம்ப மிரட்டலான ஒரு ஷாட்டாக அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் அந்த ட்ரைலர் முடியக்கூடிய சுச்சுவேஷனில் வந்து ஒரு ஷாட் ஒன்று வருது.
கமல் சார் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம்ல அதே மாதிரி அந்த ஒரு சால்வையை போட்டுட்டு அதை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வாடா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு சீனு, அந்த நிறைய முடி தாடிலாம் வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த கெட்டப்ல இருந்துட்டு அந்த ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் பண்ணும்போது பயங்கர மாசா இருந்துச்சு. அடுத்தது அசோக் செல்வன் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா வராருன்னு நினைக்கிறேன். அவரை பற்றியும் அவரோட கேரக்டர் பற்றியும் நம்மளால பெருசாக எதுவும் ப்ரெடிக்ட் பண்ண முடியல அந்த ட்ரைலர்ல இருந்து. பட் லுக் வைஸ் பார்க்கும்போது ஒரு டிபிக்கல் மணிரத்னம் ஃபிலிம் போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாரு. இது ஒரு கேங்ஸ்டர் வேர்ல்டு, அங்க நடக்கிற பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதையமைப்பு இருக்கும்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு வந்து ஒரு மேஜர் ரோல் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது ஃபீமேல் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ட்ரிஷா அபிராமி, ரெண்டு பேருக்குமே ரொம்ப கம்மியான ஷார்ட்ஸஸ் தான் இருந்துச்சு இந்த ட்ரைலர்ல. பட் நம்ம புரிஞ்சக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு கேரக்டருமே வந்து கமல் சார் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்த அல்லது இருக்கக்கூடிய கேரக்டர்ஸா தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தான். ஆனா ரெண்டு பேருக்குமே வந்து கமல் சார் கூட நெருக்கமா இருக்கக்கூடிய காட்சிகள் இருக்கு. அடுத்ததான் நாசர், ஜோஜோ ஜார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே என்ன மாதிரி கேரக்டரா இருக்கும், என்ன மாதிரி சீக்வன்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கியூரியாசிட்டி இருக்கு. பட் ஓவராலா இது என்ன மாதிரி கதையா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது ஒரு கேங்ஸ்டர்ஸ் வேர்ல்டுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு இன்டர்னல் கான்ஃபிளிக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு நம்மளால யூகிக்க முடியுது. ஏன்னா இந்த ட்ரைலர்ல இருந்து ஒரு கதையா நம்ம என்ன யூகிக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம்னா கமல் சார் வந்து சிம்பு அவர்கள் ஒரு சின்ன வயசுல ஒரு பிரச்சனையில மாட்டியிருந்த ஒருத்தர் வந்து காப்பாற்றி கூட்டிட்டு வராரு. மேபி அந்த பிரச்சனையில வந்து சிம்பு அவர்கள் தான் கமல் சாருமே காப்பாத்தினார்னு கூட சீக்வன்ஸ் இருந்திருக்கலாம். ஏன்னா டயலாக் அப்படி தான் இருக்கு. வந்ததுக்கு அப்புறம் கமல் சார் ஒரு கேங்ஸ்டர் இருக்கிற அவரோட கேங்ல சிம்புக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் வளர ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல கமல் சார் வந்து இந்த இடத்தை விட்டு போறாரு, வேற ஒரு பர்பஸ்க்காக ஒன்று ஜெயிலுக்கு போறாரா இல்லை வேற எங்கேயா தலைமறைவாக போகிறாரா, அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால போக ஆரம்பிக்கிறாரு. போய் அதுலேருந்து டிசப்பியர் ஆகுறாரு. அதுக்கப்புறம் சிம்பு வந்து அந்த கேங்கை வந்து ஃபுல்லாகவே டேக் ஓவர் பண்றாரு. அதனால அங்க இருக்கவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகளோ இல்லை வெளியிலேருந்து வரக்கூடிய பிரச்சனைகளோ ஏதோ ஒன்று பெருசா நடக்குது. அப்போ திரும்ப கமல் சார் ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு. அப்போ என்ன மாதிரி விஷயம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதை இருக்குங்கிற மாதிரி தான் யூகிக்க முடியுது. ஏன்னா இதுல தனியா வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால யாரையுமே ஐடென்டிஃபை பண்ண முடியல. இப்போ நமக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் இருக்காங்களே, கமல் சார், சிம்பு சார், நாசர் சார், ஜோஜி ஜார் சார்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரே கேங்காக தான் இருக்கிறாங்க. நிறைய ஷார்ட்ஸ்ல பார்த்தோம் நம்ம ஒரு சில வயலண்டான சீக்வன்சஸ் வரும்போதெல்லாம் எல்லாருமே ஒரே கேங்ல தான் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ரெண்டு கேங்கு, இவங்களுக்கு அவங்களுக்கு சண்டை அப்படிங்கிற மாதிரி நம்மளால எதையுமே கெஸ் பண்ண முடியல. இதே கேங்குக்குள்ள நடக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனை அல்லது இந்த கேங்ல இருக்க ஒருத்தர் வெளியில போய் வேற ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி அதனால வந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதை அமைப்பு இருக்குன்னு தான் நம்மளால இப்போதைக்கு புரிஞ்சுக்க முடியுது. இதுல நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்க்குறோம். சிம்பு அவர்கள் வந்து சார்ஜ் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த கேங்கோட லீடர் அவர் மாறினதுக்கு அப்புறம் நாசர் அவர்களுக்கு அந்த விஷயங்கள் பிடிக்காத மாதிரியான காட்சி அமைப்புகளை நம்ம ட்ரைலர்ல பார்த்தோம். கமல் சார் வந்து இங்க வந்து அமரன் தான் பார்த்துக்குவோம் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லும் போதும் சரி, அதுக்கப்புறம் இன்னொரு ஷாட்ல சிம்பு அவர்கள் பேசும்போதும் சரி, பின்னாடி நாசர் சாரோட ரியாக்ஷன் நம்ம பார்க்குறோம். ரொம்பவே முறைச்சிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதே போல அவருக்கு ஒரு டயலாகுமே இருக்கு. அமரன் தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்தா அப்ப நாங்களா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடிய டயலாக். அமரன் தான் எல்லாத்தையும் பார்த்து பண்ணா நான் என்ன இதுக்கா? ஸோ அதனால் அவர் ஏதாவது விஷயங்கள் பண்ணுறாரா, ஒருவேளை அவர் தான் மெயின் வில்லனாக இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. பட் ஒருவேளை அவர் தான் மெயின் வில்லனா அதை இவ்வளோ தூரம் வந்து ரிவீல் பண்ண மாட்டாங்கல்ல ட்ரைலரில். ஸோ அதை தாண்டி ஏதாவது சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. கேரக்டர்ஸ் பற்றி பேசும்போது த்ரிஷா அவர்கள் பற்றி சொன்ன அவங்களோட கேரக்டர் பற்றி பெருசாக எதுவும் புரிஞ்சுக்க முடியல. பட் ஸ்டில் அவங்க கூட வந்து வடிவுக்கரசி மேம் வராங்க. ஸோ அவங்களோட லுக்குமே பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. சும்மா வந்து ஜஸ்ட் ஃபார் நேம் சேக்குங்கிற மாதிரி அவங்கள வச்சிருக்க மாட்டாங்க. அவங்களோட கேரக்டருமே ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அடுத்தது லேண்ட்ஸ்கேப்பாக யோசிக்கும் போது இந்த படத்தோட கதை வந்து ஒரு 2-3 இடங்களில் நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இந்த ட்ரைலரோட முதல் 3 ஷாட் பார்த்தீங்கன்னா 3மே வேற வேற லொகேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஷாட்டே வந்து ஒரு கொஞ்சம் பாலைவனம் மாதிரியான ஒரு பிளைன் ரோடு, அந்த இடத்துல தான் ஒரு ஷாட் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பனிப்பிரதேசம் மாதிரியான ஒரு முக்கியமான இடத்தையுமே காட்டுறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய இடம், ஒரு டெல்லி அல்லது பாம்பே அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடமா ஒன்று காட்டுறாங்க. மேக்ஸிமம் பாம்பேவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நாயகன் ரெஃபரன்ஸ் எல்லாம் உள்ள இருக்கிற மாதிரி தெரியறதுனால இந்த 3 இடங்களும் இந்த கதை மேப்பில் முக்கியமான விஷயங்களா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல ஏதோ ஒரு சீக்வன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இல்லாம அந்த ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரியான இடத்துலையுமே கமல் சாருக்கும் சிம்பு சாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபைட் சீக்வன்ஸ் நம்ம பார்த்தோம். அதே போல ஒரு நார்த் இந்தியா லொகேஷன்ல நடக்கக்கூடிய ஒரு மாடியில் நடக்கக்கூடிய ஒரு ஃபைட் சீக்வன்ஸுமே பார்த்தோம். அடுத்ததான் ட்ரைலர்ல கடைசி ஷாட்டா வரக்கூடிய அந்த கமல் சார் வந்து அந்த துண்டை உதறிட்டு வரக்கூடிய அந்த ஒரு ஷாட், அந்த லொகேஷனுமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஸோ வந்து கதை அமைப்பா யோசிக்கும் போது நிறைய இடங்கள்ல நிறைய வித்தியாசமான இடங்களை ஷூட் பண்ணியிருப்பாங்க. அந்த இடங்கள் கதைக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவரால் அந்த ட்ரைலர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வந்து பல மடங்கு பெருசாக தான் எதிர்பார்த்திருந்தோம். பட் எதிர்பார்த்ததை விட இன்னொரு மடங்கு அதிகமாகவே வந்து இந்த ட்ரைலர் நம்மள சர்ப்ரைஸ் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா கமல் சார், மணிரத்னம் சார் இவங்க 2 பேரும் இணையறாங்க அப்படின்னாலே வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட உருவாகும் அவங்களுக்கே தெரியும். ஸோ அதை தாண்டி நம்ம ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற உத்வேகத்தோட தான் அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் நான் ட்ரைலருமே ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கதை அமைப்பு, ஸ்ட்ராங்கான கேரக்டரைசேஷன்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு படமாக இது இருக்கும்னு நினைக்கிறேன். அது போக இன்னைக்கு ஜென்ரேஷன்ஸ் ஆடியன்ஸ் ரசிக்கக்கூடிய வகையில் ரொம்ப ட்ரெண்டியாகவும் ரொம்ப மாடர்னாகவும் இந்த படத்தை எடுத்திருப்பாங்கன்னு தோணுது. அதே போல் ஆக்ஷன் சீக்வன்சஸ், ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே தியேட்டரே தெறிக்க விடுற அளவில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ட்ரைலர் நமக்கு தெரியப்படுத்துது. அதுலேயும் குறிப்பாக சிம்பு சாரும் கமல் சாரும் சண்டை போட்டுக்கக்கூடிய அந்த காட்சி வந்து ட்ரைலர்லேயே நமக்கு இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் கிரியேட் பண்ணுது. திரும்ப திரும்ப அந்த ஷாட்டை நான் ஓட்டி பார்த்துட்டே இருந்தேன். தியேட்டரில் முழு படமாக இதை பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு என்னால் இமேஜினே பண்ண முடியல.
அந்த மாதிரி ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டை இந்த ட்ரைலர் வந்து கிரியேட் பண்ணியிருக்குது. ட்ரைலர் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். பட் இந்த ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட் பண்ணியிருக்காங்கல்ல ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் அவங்க ப்ரொடக்ஷன் சைடில் இருந்து, அதுவுமே ஒரு பெரிய பெஞ்ச்மார்க் மூவாக தான் தெரியுது. ஏன்னா ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் அடிச்சுக்க முடியாது, கமல் சார் அடிச்சுக்க முடியாது அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. விக்ரம் படத்துக்கு அவர் எவ்வளோ தூரம் இறங்கி ப்ரொமோட் பண்ணாருங்கெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து போன வருஷம் நவம்பர்லேயே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து ஜூன் தான் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் பார்த்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்து 100 days to go அப்படிங்கிற போஸ்டே வந்து தக் லைஃப் டீம் தான் விட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ கூலிலேயுமே கூட அதே மாதிரி ஒரு போஸ்ட் விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜூன்ல ரிலீஸை வச்சுக்கிட்டு ஏப்ரல்லே ஒரு பிரஸ் மீட் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, ஆல் இந்தியா பிரஸ் மீட். அதுக்கப்புறம் இப்போ இந்த ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட், அதுவும் மகாபலிபுரத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்தியா முழுக்க இருக்கிற ஏகப்பட்ட இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து தக் இன்ஃப்ளூயன்சஸ் அப்படிங்கிற பேர்ல இந்த ஈவெண்ட்டை நடத்தியிருக்காங்க. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பாப்புலரான இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாருமே கூட்டு வச்சு ஒரு ஈவெண்ட் பண்ணுறோம். அவங்க எல்லாம் இந்த ஈவெண்ட் பற்றி ரீல்ஸ் எல்லாமே போடுறாங்க. அப்படிங்கிறப்போ இந்தியா ஃபுல்லாக இந்த படத்தோட இந்த ட்ரைலரோட ரீச் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ எல்லா விஷயத்திலையுமே அட்வான்ஸ்டான விஷயங்களை யோசிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருந்த கமல் சார் வந்து ப்ரொமோஷன்ஸ்லையுமே இப்படி ஒரு புது விஷயத்தை அப்ரோச் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அப்கமிங்காக நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். படம் ரிலீஸ்க்கு இன்னும் கரெக்டாக 3 வாரம் இருக்குது. பட் கொஞ்சம் கூட வந்து பொறுமை அடக்கவே முடியல. படம் வரும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பெரிய எதிர்பார்ப்பு கிரியேட் ஆயிருக்குது. நீங்களும் ட்ரைலர் பார்த்துருப்பீங்க. ட்ரைலர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி ஃபீல் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.